வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்த கிச்சன்ல ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். இது வந்து அரைக்கிற சட்னி இல்ல, பாம்பே சட்னி. இது வந்து இட்லி தோசைக்கு தான் இல்ல, பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ஏன் ஸ்டைல்ல இது எப்படி சூப்பரா பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாம்பே சட்னி பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை, நான் என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்துருவோம். 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். 2 தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் வேணும், அதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு நிறைய கொத்தமல்லி தேவைப்படும், அதையும் எடுத்தாச்சு. ஸோ தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு இருக்கோம்னா, கடுகு ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன், சோம்பு எடுத்துட்டு இருக்கேன், அது ஒரு 3/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நமக்கு தேவை. ஸோ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் 4 பேர் தான், இருந்தாலும் நிறைய சாப்பிடுவோன்றதுனால 6 பேருக்கானது தான் நான் எப்பயும் பண்ணுவேன். எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 1-1.5 புளிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய தொடங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, அடுத்தது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நான் நீல வாக்கில் நறுக்கிருக்கேன், நீங்கள் பொடியாக வேணும்னாலும் நறுக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, அது லேசாக கலர் மாற ஆரம்பிச்சோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாவும் வதக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கும். வதக்கி விடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் இஞ்சி பூண்டை நறுக்கி சேர்ப்பாங்க, இல்லை பூண்டு சேர்க்காம வெறும் இஞ்சியை மட்டும் கூட நறுக்கி சேர்ப்பாங்க. பட் எனக்கு இந்த சட்னி பாம்பே சட்னி இருக்குல்ல, இது வந்து டக்குன்னு ஆயிடுற சட்னி. அதனால எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் போடுவேன். இதுக்கு ஒரு அதை வேற நறுக்கிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அது பச்சை வாசம் போனவுடனே ஒரு 2 மினிட்ஸில் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து வதக்குவோம். நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஆக்சுவலி சமையலில் சர்ப்ரைசிங்காக என்ன நடக்கும்னா, என்னைக்காவது நம்மகிட்ட ஏதாவது இல்லை பத்தாமல் போயிடுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அது வந்து செம்ம ஹிட் ஆகிடும். அப்படி தான் ஒரு என்கிட்ட பச்சை மிளகாய் ரொம்ப கம்மியாக இருந்தப்போ நான் மிளகாத்தூள் போட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் போட்டு மட்டும்தான் இந்த பாம்பே சட்னி பண்ணுறேன். இப்போ மிச்சம் இருக்கிற உப்பையும் போட்டுருங்க. டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, மிளகாத்தூளும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஒரு பாட்டில் தண்ணி சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட 1 லிட்டர் வாட்டர். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ அது கொதிக்கட்டும்னு சொன்னேன் இல்லையா, அது கொதிச்சிட்டு இருக்க டைமில் நாம் எடுத்து வச்சிருக்க கடலை மாவை நல்லா தண்ணி ஊற்றி லம்ஸ் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கணும். ஆக்சுவலி கடலை மாவை லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்டத்தட்ட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா குழம்பு தண்ணி அதுவும் நல்லா தான் இருக்கும். ஐ மீன் சட்னி.
இதுக்கு வந்து யார் வந்து பாம்பே சட்னின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. இது பாம்பே குருமான்னு சொல்லி தான் இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு நானுமே வந்துட்டு இதை பாம்பே சட்னின்னு சொல்லிடுவேன். இப்போ நல்லா கொதிக்குதா? இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கடலை மாவை இதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு உடனே கிண்டி விடுங்க. இப்போ இது கொதி வந்த உடனே இது எந்த திக்னஸ்ல இருக்க போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது போதும்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் உங்களுக்கு அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கடலை மாவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு உடனேயே நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை பொடியை நறுக்கிக்கோங்க. இப்போ அப்படியே இந்த கொத்தமல்லியில் சேருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, கொத்தமல்லி வாசம், இந்த குழம்பு கொத்தமல்லி வாசம், இந்த சட்னி வேற லெவலில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே இறக்கிடுங்க. ஆனால் எனக்கு புளிப்பு எப்போவுமே கொஞ்சம் தேவை அப்படின்னு தோணும். அதனால நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அப்படி ஊற்றிட்டு இறக்கிடுவேன். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். மணக்க மணக்க செம்ம காரமாக பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காரம் இவ்வளோ வேணான்னா மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு கூட பண்ணுங்க. ஆனால் காரம் தூக்கலாக வேணுன்றவங்க எப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட இட்லிலையோ தோசைலையோ பூரிலையோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். பூரிக்கு பண்ணுறீங்கன்னா திக்னஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. செம்மையாக வாசம் அடிக்குது, செம்மையாக பசிக்குது. அதுக்கு 2 காரணம் இருக்குது. இன்றைக்கி வந்து இது ஏர்லி டின்னர். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னரே இதுதான். ஏன்னா நாங்கள் வெளியில் போயிருந்தோம். படத்துக்கு போயிட்டு வரதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. சரி, லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு டின்னரே சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பிட்றோம். டின்னர் சாப்பிட்றோன்னும் போது அது வந்து நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் டக்குன்னு ஆகணும். அதனால தான் நான் வந்து பாம்பே சட்னியை சூஸ் பண்ணேன். இப்போது கொதிக்க கொதிக்க இப்படி இட்லி மேலே ஊற்றி இட்லி அதில் ஊற வச்சு அப்புறம் இப்படி அதை பிசைஞ்சுக்கோங்க. அப்பா, காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். அதான் நான் எப்பவுமே நிறைய வைப்பேன். நான் எல்லோரும் நிறைய ஊற்றி சாப்பிட்ருவோம். அதனால தான் நான் நிறைய வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இது ஃபேவரட் ஆகிடும். தயவுசெய்து பண்ணி பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் இது பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி கூட. டக்குன்னு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸும் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.